போல விழுகிறதை நான் கண்டேன். சத்துரு மின்னலை போல விழுகிறதை கண்டேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துரு கிரியை செய்கிறானோ அங்கெல்லாம் அவன் மின்னலை போல விழுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தோடு எங்களை நடத்துவீராக ராஜா. ஒவ்வொரு நாட்களும் வாக்கு தத்தத்தை நீர் தந்து கொண்டே இருக்கிறீர். அது உம்முடைய வார்த்தை, அது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே நீர் நிலைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மகிமை முழுவதுமா எங்களை தாங்கட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலையும் இன்னும் நேரலையிலையும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆமென். இந்த 21 நாளில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை நிச்சயம் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார். இது ஒரு விதை. இந்த 21 நாட்களும் நம்முடைய நிலங்களிலே நம்ம நிறைய பேர் விதைத்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நம்முடைய சன்னதியும் அதை அறுவடை செய்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் போது ஆபிரகாம் ஜீவனோடு இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன் அந்த வார்த்தை உயிரோடு இருந்தது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய முன்னோர்களுக்கு வாக்கு தத்தம் கொடுப்பார், நமக்கு வாக்கு தத்தம் கொடுப்பார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நமக்கு நடக்கும், இல்லைன்னா நம்முடைய சன்னதிக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் உரைத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் ஒன்றும் தரையிலே விழவே விழாது. ஆமேன். இதுவரையிலும் நடக்கலையே, இத்தனை நாட்களும் நடக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு விதை. நம்ம ஜெபத்தில் விதைச்சிட்டோம், நம்ம விசுவாசத்தோடு விதைச்சிட்டோம். கண்டிப்பாக ஒரு நாள் 30, 60, 100 பலன் தரும். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். இந்த நாளிலே ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் நாம் முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 29ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகமும் 29வது அதிகாரத்திலே 29வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இரவிலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாய் அழுத்தமாய் கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும்.
கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மரியாளை போல இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த காரியம் எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி நடக்க போகிறது, இது யாரால ஆகும்? எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, ஆயிரக்கணக்கான காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறாரு. உன்னால அல்ல, உன் சொந்தங்களால் அல்ல, உன் தகப்பனால் அல்ல, இல்லைன்னா சுற்றி இருக்கிற ஜனங்களால் அல்ல, என்னுடைய கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த எந்த சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்க போகிறோம். யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே அந்த சொப்பனத்தை காண்பிக்கும் போது அவனுடைய தகப்பனார் நினைக்கிறார், இது எப்படி ஆகும்? அவன் நினைக்கிறான், இது எப்படி ஆக போகிறது? நான் என் சகோதரர்களை விட உயர முடியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் அது ஆகும் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி ஆக போகிறது? எப்படி என்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்த போகிறார், நிற்க பண்ண போகிறார், அப்படிலாம் அவனுடைய மனசுல இருந்துச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், ஏற்ற காலம் ஒன்று வரும்போது அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆயிற்று. நான் நம்புகிறேன், ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அந்தந்த நேரம் வரும்போது உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நடத்துவதற்கு என் கர்த்தரால் ஆகும். ஏற்ற நேரத்திலே அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அது என்னுடைய கரத்தினால் அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன். நீ கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய கரத்தினாலே ஆகும். யாராலும் ஆக முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். இல்லை, என்னுடைய கரம் அதை செய்து முடிக்கும். உன்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உங்கள் சொந்தங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தருடைய கரத்தினால் அது ஆகும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்து போனது. அப்போ அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாக போகுது. என்ன பண்ணுவேனே தெரியல. திராட்சரசத்துக்கு என்று சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று சில நாட்கள் ஆகும். திராட்சரசத்தை உடனே செய்ய முடியாது. சில காரியத்தை உடனே பண்ணிடலாம், ஆனால் சில காரியத்தை அவ்வளவு அதற்கான ப்ரிப்பரேஷன், அதற்காக நேரங்கள் எடுத்து தான் அதை பண்ண முடியும். அது காலி ஆயிடுச்சு, அது தீந்துருச்சுன்னா உடனே செய்வது சாத்தியம் முடியாது, செய்ய முடியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காம தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்ணியை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். நான் நம்புறேன், உங்க கைகளிலே இருக்கிற சாதாரணமான தண்ணியை போன்ற காரியத்தை கர்த்தருடைய கரம் அதன் மேல இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்பட்டான், சொந்தங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். இதோ அந்த மகனை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒரு 5 விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வியாதியை சுகப்படுத்துறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க.
ஹல்லேலூயா. என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் அறிக்கை செய்ய பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள் சந்திக்கிறதற்கு அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற அந்த தவறான கையெழுத்தை குலைப்பதற்கு என் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நல்ல விசுவாசித்து, எனக்கு முன்பாக மலை போல நிற்கிற அந்த பிரச்சனையை சமபூமி ஆக்குறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நான் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம், அந்த ஜெபத்தினுடைய பதில் கர்த்தருடைய கரத்தினாலே. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இதை அறிக்கை செய்ய சிலருக்குள்ள அந்த அற்புதம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். என் மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, என் தேவனுடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாய் ஆகும் என்கிற வார்த்தை வேதத்தில் பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலையிலே மனிதர்கள் ஆகாது என்று சொல்லும் போது கர்த்தர் ஆகும் என்று செய்து முடித்திருக்கிறார். அப்படி வாசிக்கும் போது ஒரு 3 சம்பவங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொற்றுச்சு. அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். அப்படின்னா ஆண்டவர் இந்த வசனத்துல இன்னொருத்தருடையத புடுங்கி உனக்கு நான் தருவேன், இல்லைன்னா இன்னொருத்தரிடத்துல இருந்து ஏமாற்றி உனக்கு தருவேன் அப்படின்னு இந்த வசனத்துக்கு அர்த்தம் அல்ல. பாபிலோனுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டு அவர்களுடைய நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போன தங்கம் வெள்ளி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணனா அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளிலையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். சாலோமோனுடைய நாட்களிலே அந்த தேசம் மிகப்பெரிய செழிப்பா இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை சுட்டரிக்கும் போது அதுல இருந்த தங்கங்கள் அந்த தீப்பட்டு அப்படி ஆறாய் ஓடிச்சாமா. வெள்ளி அவனுடைய காலத்தில் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவே இல்லை. அப்போ பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போன பொருட்கள் பல கோடி மதிப்புள்ள பொருட்கள். அப்போ அவன் என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய நாட்டிலே மட்டுமல்ல அண்டை நாடுகள் சுற்றி இருக்கிற எகிப்து இப்படிப்பட்ட பல நாடுகளிலே இந்த பணங்களையும் இந்த பொருட்களையும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வைத்திருந்தான். அதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் நிறைய பணம் வந்தது. எகிப்திற்கு வந்தது, எத்தியோப்பியாவுக்கு வந்தது. அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பெரிய ஆளா மாறிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபத்தையும்
தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாக்குவேன். நான் நம்புகிறேன் உங்கள் வருமானங்களை யாராவது ஒருத்தர் பறித்திருக்கலாம், அவர்கள் எடுத்திருக்கலாம், ஏமாற்றி எடுத்திருக்கலாம், உங்களை வஞ்சித்து அவர்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் எடுத்து அவர்கள் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார், இல்லை அது தாண்டி உன்னுடையது உன்னிடத்தில் வந்து சேரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியம் உன்னை தேடி வரும். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உன்னை தேடி வரும். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய அந்த கஷ்டமான பணத்தை கர்த்தர் இன்னொருத்தருக்கு தரவே மாட்டார். யார் இந்த ஜெபத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்று தெரியாது. நீங்கள் உழைத்ததை இன்னொருவர் அனுபவிக்கலாம். நீங்கள் பேசி முடித்து வைத்திருந்ததை இன்னொருத்தர் சென்று அபகரிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மேலானதை வைத்திருக்கிறேன். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், அன்று என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கரத்திலிருந்து தாண்டி உன்னிடத்திலே வந்து சேரும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உலகத்தானுடைய கையிலிருந்து தாண்டி உன்னுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலேயே கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. தாண்டி வந்து என்னுடையதாகும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாண்டி வந்து என்னுடையதாகும். என்னுடைய முதலை வைத்து சம்பாதித்த அனைத்து காரியத்தையும் கர்த்தர் எனக்கு திருப்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படிதான். நம்முடைய முதல்ல வச்சு இல்லைன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து அவர்கள் கொடுத்து அவங்க ரொம்ப பேர் நல்லா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இவங்க இவ்வளோ வந்துட்டாங்களே, இதெல்லாம் என்னுடைய உழைப்பு அல்லவா, இதெல்லாம் என்னுடைய பணம் அல்லவா, இதெல்லாம் என்ன நான் பண்ணினதானே இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், அது ஒரு நாள் தாண்டி நம்மிடத்திற்கு வரும், சீக்கிரமாய் வரும். ஆமேன். நீங்கள் பட்ட பாடுகள் பிரயாசம் ஒன்றும் இன்னொருத்தருடைய கரத்திலே கர்த்தர் கொடுக்க விடமாட்டார். நீங்கள் நஷ்டப்பட்ட காரியத்தை கர்த்தர் திரும்ப உங்களிடத்தில் கொண்டு வருவார். நான் இந்த பலிபீடத்தில் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யாருடைய கையிலிருந்தெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அதை கர்த்தர் வெகு சீக்கிரமாய் உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூற போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், ஜோஷுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருக்கிறவர்கள் தீவிரமாய் தங்களுடைய இருந்த இடத்திற்கு எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள். ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆசனத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்தில் ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமுகமாய் திரும்பினார்கள். பதிவிருக்கிறவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரன் பார்த்தபோது திரும்பி கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவரும் தப்பி மீதி இராதபடி
அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஜோஷுவா ஆயி பட்டணத்திற்கு விரோதமாய் அவர் போகிறார். ஒரு பெரிய தோல்வியை அவருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் தோல்வியே கண்டிராத இந்த மனுஷன் ஒரு பெரிய தோல்வியை கண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பயப்படாத, ஆயியும் அந்த ஜனங்களையும் அதில் உள்ள சகலத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அந்த பட்டணத்தை கர்த்தர் அவனுடைய கரத்திலேயே கொடுத்தாராமா. ஆமேன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு தாண்டி வர பண்ணுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கிருந்தெல்லாமோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் அருகாமையிலே கொண்டு சேர்க்க போகிறார். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருடைய கரத்தினாலே என்ன ஆகும் என்று சொன்னால், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபத்தையும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாக்க கர்த்தருக்கு ஆகும். அப்படின்னா நம்ம பாடுபட்டது, நம்ம உழைச்சது, நம்ம ரத்தம் சிந்தினதை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த இடத்திலே பறிக்கப்பட்டு போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்பட வேண்டாம், சீக்கிரத்திலே கர்த்தர் அதுக்கு நியாயம் செய்து அதை உனக்கு கொண்டு தருவார். அது உன்னுடைய கரத்திலே சேரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற வராது என்று நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொண்டு தருவேன். அது சீக்கிரமாய் உன்னிடத்தில் வரும். அதை நினைத்து நாம் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைய போகிறோம். கைகளை உயர்த்தி, ஆம் தகப்பனே, நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவரே சுற்றி இருக்கிற வருமானங்கள், ஹல்லேலூயா, என்னிடத்திலே வாங்கின நிறைய பொருட்கள் திரும்பி என்னிடத்திற்கு வரப்போகிறது. நான் உழைத்த பணம் என்னிடத்திற்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் யார் பிடுங்கி வைத்திருந்தாலும் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே கர்த்தருடைய ஒரு எச்சரிப்பு கடந்து போகட்டும். தேவனுடைய ஒரு மகிமை கடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் கர்த்தர் உன்னுடைய கரத்திலேயே, உங்கள் கரத்திலேயே கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய சம்பாத்தியத்தை, அவருடைய தங்கங்களை எல்லாம் அந்த ஜனங்கள் தங்களுடைய கைகளிலே பறித்து வைத்திருந்தார்கள். அவ்வளவுதான், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணும்போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். நம்முடையது எல்லாவற்றையும் நம்மிடத்தில் சேர்க்கிற வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் ஒரு புது வருஷத்தை சந்திக்கும் போது நான் நம்புகிறேன், தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருப்பார். உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மறந்து போனதை கூட கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சமீபத்திலே ஒரு வயதான ஒரு தாயார் ஒரு பத்திரத்தை கொண்டு ஜெபம் பண்ணார்கள். அவர்களுக்கு வயது ஒரு 75 வயது இருக்கும். அப்போ 75 வயதான அந்த தாயார் அந்த பத்திரத்தை அழுது கொண்டே ஜெபம் பண்ணினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பாவுடைய சொத்து, இவங்களுக்கு ஒரு 75, அவங்க அப்பாவுக்கு ஒரு 80. அப்போ அத்தனை அப்போ இருந்த சொத்து இவருடைய கையில் கிடைக்கவே இல்லை. இவர்களுக்கு அப்படி ஒரு சொத்து இருக்கிறதா அவங்களுக்கு தெரியவே தெரியாதாமா. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய ஊருக்கு ஒரு நாள் போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மணியக்காரர் கூப்பிட்டு சொன்னாராமா, உங்கள் தாத்தாவுடைய ஒரு சொத்து இங்கே இருக்குது, அந்த சொத்தை நாங்கள் உங்களுக்கு தரணும், இது எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்களாம். எவ்வளோ ஏக்கர் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலம். 10 ஏக்கர் நிலம் தனக்கு வரும் என்று தெரியல. தன்னுடைய தாத்தாவுடைய சம்பாத்தியம் திடீரென்று அவங்க கூப்பிட்டு அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் அவங்க கையில் கொடுத்தாங்க. அவங்க பத்திரத்தை கொண்டு ஜெபம் பண்ணும்போது அழுதுட்டே கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. பாஸ்டர், இதெல்லாம் யார் சம்பாரிச்சதுன்னே தெரில, எங்கள் தாத்தாவுடைய சொத்துன்றாங்க. ஆனால் கர்த்தர் நான் அனுபவிக்கும்படியாய், என் பிள்ளைகளை அனுபவிக்கும்படியாய் என் கரத்திலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவீர்கள். நீங்க உழைத்த உழைப்பை இன்னொருத்தர் பறித்திருப்பார்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த தாயாருடைய தேவன் தான் உன் தேவன், நம்முடைய தேவன் அந்த தேவன். நான் கர்த்தர் சொல்கிறார், அது தாண்டி உன்னிடத்திற்கு வரும், உன்னுடையது தாண்டி உன்னிடத்திற்கு வரும். நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தாத்தாவுடையது, என்னுடைய தகப்பனாருடையதை கர்த்தர் என் கை மீட்டெடுக்கும்படியாய், ஹல்லேலூயா, உங்களுடைய கை அந்த ஆசீர்வாதத்தை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் எது அவருடைய கரத்தினாலே ஆகும். வாசிக்கலாமா? நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 22. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியிற்று. நீர் எதையாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 22, 23. இவனை கொல்லுகிறதற்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதையாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார். அவனுடைய மகனுக்கு என்ன வியாதி அப்படின்னா சில நேரங்களிலே அவன் நினைத்திராத நேரத்தில் அவனுடைய வியாதி அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி இருக்கிறது. அப்படின்னா இந்த ஃபிக்ஸ் மாதிரி வரும் பாருங்களேன், அது ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி. கடந்த சில மாதங்களாகவே அந்த வியாதி உள்ளவர்களுக்காக ஸ்பெஷலாக என்னுடைய தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்களும் அதற்காக ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற கூட சின்ன, அது பெரியவங்களுக்கு இருக்குன்னா கூட சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வியாதி இருக்கிறது. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்போ வரும் எதுவுமே தெரியாது. அது ரொம்ப கொடுமையான வியாதி. அவங்க ஒரு விசை நம்முடைய திருச்சபை பக்கத்தில் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய நாக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ரத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் அவங்க நாக்கை கடிச்சிட்டாங்க. அந்த நாக்கு ரொம்ப ஆழமாக அதனுடைய அந்த பல்லு பட்டிருந்துச்சு. அவங்களால சாப்பிடவே முடியல. அவங்க சொல்லும்போது அப்படிதான் சொன்னாங்க, நான் செத்துறணும்னு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னால் அது தாங்க முடியல. அப்போ ஒரு கொடுமையான வியாதி தன்னுடைய பிள்ளைக்கு. அந்த பிள்ளை எப்போ தீயில தள்ளுது, எப்போ தண்ணீர்ல தள்ளுதுன்னு அவங்க அப்பாவால சொல்ல முடியல. அப்போ இதுல ஒரு 3 காரியத்தை நீங்க இந்த சம்பவத்தில் தியானிக்க முடியும். ஒன்று, தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுகிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. என்ன ஆகுமோ, எது எப்போ எப்படி நடக்கும் என்று அவரால் அது கெஸ் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு சந்தோஷமான இடத்துல வரும், திடீர்னு ஒரு சோகமான இடத்துல வரும், திடீர்னு ஒரு டிராவல்ல வரும். அப்படின்னா என்ன ஆகுமோ, எப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியாது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இதே சூழ்நிலையில வந்திருக்கலாம். என்ன ஆகுமோ அப்படின்ற, எப்படி எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னே எனக்கு தெரியல பாஸ்டர். ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக இதுல என்னன்னா, அவர் தன்னுடைய மகனை குறித்த ஆண்டவரிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே இது என்னால முடியல அப்படின்றார்.
முதல்ல சொல்றாரு, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல, இது எப்ப இவனை கொல்லும்னு எனக்கு தெரியல. இரண்டாவது சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன், என்னால என்ன பண்ணல முடியல. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, என்னால முடியல அப்படின்றதுக்காக நான் சீடரிடத்துல உம்முடைய ஊழியக்காரரிடத்துல கொண்டு வந்தேன், அவர்களாலும் முடியல. அப்போ மூன்று விதமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒன்று, நீங்க என்ன ஆகுமோன்னு நினைக்கலாம். ரெண்டாவது, உங்களால முடியாததா இருக்கலாம். மூன்றாவது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய கரத்தினாலே நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் அந்த வாலிப சகோதரனை கர்த்தர் தொட்டு கர்த்தர் சுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தினார். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேர் அந்த பிரச்சனையை பார்த்து இது என்னமாய் முடியுமோ, இது என்ன ஆகுமோ, இது என்றைக்கு என்னை நஷ்டப்படுத்துமோ, என்றைக்கு நான் இதனால் பெரிய பாதிப்பை அடைஞ்சிடணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுமையானால் கர்த்தர் சொல்கிறார், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இதற்காக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், இதற்காக நான் நிறைய முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் என்னால ஒன்றுமே பண்ண முடியல. என்னால என் பிள்ளைய திருத்த முடியல, என்னால என் பிள்ளைய என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியல, என்னால என் கடனை அடைக்க முடியல, என்னால இந்த யாரையுமே காப்பாற்ற முடியல, வீட்டில் இருக்கிற நபர்களாலும் முடியல. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே மகனே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நீ விசுவாசிப்பாய் ஆனால் ஆகும். இந்த ஜெபம் முடியும் போதே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய வருடத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும் போது அந்த வியாதியோடு நீங்கள் போவதில்லை, அந்த சூழ்நிலையோடு போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்கள்.